குருமூர்த்தி துக்ளக் மேடையில நின்று நீதிபதிகளை எவ்வளவு அவச்சொல் கொண்டு அநாகரிகமாக பேசினார். நான் ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசுறேனா? கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? நீதிபதியே சார் அங்க பேசும்போது இங்க பேசிட்டே இருந்தா ஷோ கொண்டு போக முடியாது. அதான் குன்ஹா ஏடிஎம்கே என்ன பாடுபடுத்துறாங்க? உருட்டுக்கட்டை கொண்டு வீதி வீதியா தாக்குனாங்க. அது ஆர்எஸ்எஸ் இன் குழந்தைன்னு சொல்லணுமான்னு விமர்சிக்காதன் பின்னணி என்ன? இந்த அமைதியின் பின்னணி என்ன? இந்த மௌனத்தின் பின்னணி என்ன? The Debates for the People. Title sponsor, Best Money Gold. Powered by CALS Believe in Better, Dr. Srivamas Wellness. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். CALS Renewable Energy. Believe in Better. இந்த சிபி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூருக்கு வந்தார். அவர் போகிற ரூட்டில் எங்கேயோ 2 வண்டி கிராஸ் ஆகி போச்சு. அதுக்கே அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், தமிழ்நாடு அரசை பதில் சொல் அப்படின்னு பிஜேபி போராட்டம் பண்ணிச்சு. தலைவர்களின் பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் எங்களை போன்ற எளிய மக்களை வழிநடத்தக்கூடிய, அதிகாரத்தை எதிர்த்து, ஆதிக்க சக்திகளை எதிர்த்து போராடக்கூடிய வலிமையான தலைவருக்கு அச்சுறுத்தல் அதிகம். அப்படி இருக்கும்போது அவர் போகிற வழியில் அவர் வண்டிக்கு முன்னாடி வண்டி இடிக்காமலேயே இடித்ததாக ஒருத்தர் இறங்கி பிரச்சனை பண்ணுறாருன்னா அங்கே கூட போகிறவங்களுக்கு அச்சம் வருமா வராதா? தலைவரின் பாதுகாப்பு குறித்து கேள்வி வருமா வராதா? அப்போது உங்களுக்கு எல்லாம் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்குல்ல. அப்போ பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கும்போது கேள்வி வரும், பிரச்சனை வரும். அந்த இடத்துல போய் போலீஸ் பேசி அவர் கன்வின்ஸ் ஆக மாட்டாரு, திரும்பியும் பிரச்சனை பண்ணுறாரு. அப்படிப்பட்ட இடத்துல தான் அவர் கைகலப்பாகி போச்சு. அதற்கும் நாங்கள் வருத்தத்தை தெரிவித்திருக்கிறோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டு எங்கள் தோழர்கள் மேலே வழக்கு பதிவாயிருக்கு. இதுதான் நிலைமை, உண்மை. ஆனால் திருச்சி பேசுகிறீங்க, பிஜேபி அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பாரதியை பாப்பான்னு சொல்லி அடின்னு சொல்லிட்டாரான். யார் சொன்னா? இதுதான் பொய். யார் சொன்னா? எந்த திராவிட இயக்க தலைவர்கள் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க? அதை சொல்லணும்ல. இந்த தலைவர் இப்படி சொன்னார், எந்த தலைவரும் அப்படி சொன்னது கிடையாது. நான் அதுதான் சொன்னேன். ஊவைசாவை நீங்கள் போட்டினீங்கன்னு கேட்டார். இப்போ எடுத்து பார்க்குறேன், முதலமைச்சர் ஊவைசாவுடைய தமிழ் அகராதி நாட்குறிப்பு எல்லாத்தையும் 2022 நூலாக வெளியிட்டிருக்கிறார். போதுமா? நீங்கள் பாரதிதாசன் கவிதைகளை மோடி வெளியிட்டார், காட்டுங்க. உங்களால் அதை தொட முடியாது, ஏன்னா அது நெருப்பு துண்டு. அது அனலை கக்கும். பாரதிதாசன் கவிதைகள், பாவேந்தரின் கவிதைகள், புரட்சி கவிஞரின் கவிதைகள் அனல் கக்கும். உங்களால் நெருங்க முடியாது அதுக்கு முன்னாடி. அதுதான் பிரச்சனைங்க. பாவாணர் அவங்களால ஏற்க முடியாது, பெருஞ்சித்திரனார் அவங்களால தொட முடியாது. அப்படிப்பட்ட இன மொழிக்காக, மீட்புக்காக பாடி வைத்திருக்கிறார்கள் அந்த பெருமக்கள். திராவிட இயக்கத்தை போற்றி வைத்திருக்கிறார்கள். உங்களால தொட முடியாது. அதனால ரொம்ப தெளிவாக அந்த கோடை கிழிச்சு நீங்கள் பயணிச்சிட்டு போங்க. எங்கள் பிரச்சனை என்னன்னா, உண்மையை சொல்லுங்கிற, அவ்வளோதான். ஏன் பாதியை சொல்றீங்க? உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னா தர்க்கம் பண்ணலாம், ஆரோக்கியமான விவாதம் நடத்தலாம். விஜய் அவர்களை ஏன் தீய சக்தி அப்படின்னு சொன்னதற்கு பிறகாக திருமாவளவன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்றாரா? தீய சக்தின்னு ஏன் சொல்றோம்னா, திருப்பரங்குன்றம் பற்றி எரிகிறது. கார்த்தி கூட சொன்னாப்ல, இதுக்கு யார் காரணம்? 3000 பள்ளிவாசல்களை, தர்காக்களை ஆர்எஸ்எஸ் பட்டியல் போட்டு வைத்திருக்கிறது. அது திமுக ஆட்சி வந்த பிறகு, திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு பிறகு போடப்பட்ட பட்டியல் கிடையாது. அவங்க எப்போதோ போட்டு லிஸ்ட்டில் ஏற்றி வச்சுருக்காங்க. பாபர் மசூதியை போல் அந்த லிஸ்ட்டில் பாபர் மசூதி இருக்குது, முடிச்சிட்டாங்க. திருப்பரங்குன்றம் தர்காவும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்போது அவர்கள் மிக நீண்ட திட்டமிடலோடு என்னைக்கோ இந்த வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, லிஸ்ட்டை ரெடி பண்ணிவிட்டு எல்லா செக்டார்லையும் தங்களுடைய ஆட்களை வச்சுருக்காங்க. எப்படி நீதித்துறையில் அந்த சேரில் உட்கார்ந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரோ, அதுபோல் அவர் காவல்துறையில் இருப்பார்ல, அவர் எல்லாத்துலையும் இருப்பார்ல. ஏன்னா இது அனுமதிக்காத இல்ல, குருமூர்த்தி எப்படி நீதிபதியை பேசினாரு பார்த்தா, அந்த மாதிரி அநாகரிகமா நான் எதுவும் சொன்னா? குருமூர்த்தி துக்ளக் மேடையில நின்று நீதிபதிகளை எவ்வளவு அவச்சொல் கொண்டு அநாகரிகமாக பேசினார். நான் ஒரு வார்த்தை அநாகரிகமா பேசுறேனா? நீதிபதியை குறித்து ஒரு வார்த்தை நான் அநாகரிகமா பேசுறேன். தீர்ப்புகளை விமர்சிக்கிறது ஜனநாயக பூர்வ உரிமை. கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? கோர்ட்டாவது மயிலாவதுன்னு சொன்னது யார் சார்? யார் சார்? ராஜா சொன்னார்.
ஹெச் ராஜா சொன்னார். ஓகே ஓகே சார். சார் அங்க பேசும்போது இங்க பேசிட்டே இருந்தா ஷோ கொண்டு போக முடியாது. அங்க இருக்கிறவங்க பண்றாங்க, நீங்க விருந்தினர், நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். அது போல இல்ல சார், அவர் தீர்ப்புகளை விமர்சிக்கிறது ஜனநாயக பூர்வ உரிமை. அதாவது அதுதாங்க ஹெச் ராஜா சொன்னது மேல பதில் சொல்லுங்க. ஹெச் ராஜா சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. குருமூர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. குருமூர்த்தி சொன்னதுக்கு பதில் சொல்லுங்க. அதான் குன்ஹா ஏடிஎம்கே என்ன பாடுபடுத்துறாங்க, உருட்டுக்கட்டை கொண்டு வீதி வீதியா தாக்குனாங்க குன்ஹா தீர்ப்புக்காக மக்களை. அப்போ இப்படிப்பட்ட சூழலை பார்க்கிறோம். நாங்க அப்படிலாம் அநாகரிகமா பேசல, நாங்க வாதத்தை வைக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சார். நீதிபதிகள் பாஜகவுக்கு சாதகமான தீர்ப்புகளை கொடுத்துவிட்டு ஓய்வு பெற்ற பிறகு பாஜக அரசில் மிகப்பெரிய பொறுப்புகளை பெற்றிருக்கிறார்கள். பாபர் மசூதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு நீதிபதி கூட பொறுப்புக்கு பிறகு போய் சும்மா இல்ல, பெரிய 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 பதவியில் போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த வரிசையில தான் நான் என்ன சொல்றேன், காவல்துறை போய் அங்க ஒரு சிக்கலை செய்து அதுல ஒருத்தர் செய்யறாரு, வருவாய்த்துறையில ஒருத்தர் செய்யறாரு, அறநிலையத்தில் ஒருத்தர் செய்யறாருன்னா அது தெரிய வந்த பிறகு இந்த அரசு அவர்களை நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவர்களை இடமாற்றம் செய்திருக்கிறது, அவர்களை பணியிலிருந்து மாற்றி இருக்கிறது. ஏன் எல்லா செக்டார்லையும் ஆளை வச்சுக்கிட்டு தானே பிஜேபி இந்த வேலை செய்யுது. அந்த பிஜேபியோடு எல்லா துறைகளின் துணையோடு வரக்கூடிய பிஜேபியோடு நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் நின்று மல்லு கட்டுறது இந்த அரசு. அதனோடு கூட்டணி கட்சியிலும் மல்லு கட்டுறோம். அப்போ எங்களோட நின்று ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியவர்கள் தான் ஜனநாயக சக்திகளாக இருக்க முடியுமே தவிர திருப்பரங்குன்றத்தில் ஏற்றிட்டு போனால் என்ன பிரச்சனை? திருப்பரங்குன்றத்தில் ஏற்றுறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்தில் எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே, எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்கே ஏற்றப்பட்டதோ, எல்லா ஆட்சி காலத்தில் எங்கே ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல தானே இந்த ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கு. எதையாவது இந்த முதலமைச்சர் மாற்றினாரா? ஏதாவது பிரச்சனை இருக்கா? சந்தனக்கூடு எப்பவுமே நடக்கிற அதே இடத்துல தானே இந்த ஆண்டு நடந்திருக்கு. ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த அரசு ஏதாவது சந்தனக்கூடு தடுத்துதா? எல்லாம் நடக்கிற மாதிரி தான் நடக்குது. எந்த மாற்றத்தையும் இந்த அரசு செய்யல. அப்போ இந்த இடத்துல பிஜேபி வம்பு பண்ணுதுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனால் அது திமுக தான் காரணம், அது இந்த அரசு தான் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு ஸ்டாண்டை தெளிவாயிடுங்க. தாவைக்காக அதில் ஸ்டாண்டே இல்லை, அதில் எந்த கருத்தும் கிடையாது. ஏங்க தமிழ்நாடு பற்றி எரியுதுங்க. பிஜேபி அயோத்தியாக மாற்றோம்னு டிக்ளேர் பண்ணிட்டு வருது. பிஜேபி பூச்சாண்டி, பிஜேபி பூச்சாண்டி. பிஜேபி பூச்சாண்டியா? பிஜேபி பூச்சாண்டியா? இதெல்லாம் ஏற்கனவே எல்லா இடங்களையும் செஞ்சுட்டு தானே பிஜேபி வருது, செய்யாமல் வரலையா? அயோத்தின்னு ஒன்றை செஞ்சு முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து அயோத்தியாக மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. மாறினா பரவாயில்லையா? அப்போ இதை வந்து தடுக்க வேண்டாமா? எல்லா சக்தியிலும் இதில் ஒருங்கிணைய வேண்டாமா? அப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு தெளிவாக வாங்க. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இல்லை அதை விமர்சிக்கலாம், அது ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு சொல்லணுமான்னு. விமர்சிக்காதன்னு பின்னணி என்ன? இந்த அமைதியின் பின்னணி என்ன? இந்த மௌனத்தின் பின்னணி என்ன? ஜனநாயக சக்தியா இருந்தா தமிழ்நாடு இப்படி பாழா போயிடக்கூடாதுங்கிற கவலை இருந்தா அதுல ரியாக்ட் பண்ணணும்ல, கருத்து சொல்லணும்ல, ஒரு ஸ்டாண்ட் தெளிவா எடுக்கணும்ல. ஏன் எடுக்க மறுக்கிறீங்க? வேற இதை விட என்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு? இதுதான் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா வாக்குறுதி நிறைவேற்றல, அது நிறைவேற்றல, இது நிறைவேற்றலங்கிறது நிறைவேற்றிட்டா அந்த பிரச்சனை தீந்துரும். ஆனா பிஜேபி இப்படிப்பட்ட வகுப்புவாத அலையை உருவாக்கி வச்சுட்டா யாரால அதை தீர்க்க முடியும்? ஓகே சார், யாரால தீர்க்க முடியும்? நன்றி. அப்போ வாக்குறுதியை விட எது முக்கியமான பிரச்சனை? வகுப்புவாதம் இந்த மண்ணை பாழாக்கிடும். சரி செய்ய முடியாது திரும்ப.